ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மைதாவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட்டு தாங்க செய்ய போகிறோம். இனிப்பு போண்டான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இனிப்பு பணியாரம்னு சொல்லுவாங்க, சவுப்பலகாரம்னு சொல்லுவாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டு நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் ஊர் சைடு இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது 1/2 கிலோ மாவை நான் சலித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது கூட அரைச்சி வச்ச சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க. இது போல் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா, அது பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வாழைப்பழம் ஒன்று இருந்தாலும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காயில் 1/4 மூடி மட்டும் இது போல் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்லா திருவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சாப்பிடும்போது அந்த வாயில் படும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிருக்கேன், திருவினது மாதிரியே இருக்குது. இப்போ இதை மாவில் சேர்த்துற வேண்டியது தான். வாழைப்பழம் போட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கல. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜார்லேயே அப்படியே அலசி தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி பதமாக இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாரு, மாவு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இப்படி விட்டோன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மாவு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு கையை அதில் நனைச்சிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே இது போல் சின்ன சின்னதாக எடுத்து போடுங்க. கடைகளெல்லாம் இது நல்லா பெரிய பெரிய சைஸில் கிடைக்கும். அப்படி சாப்பிட்றத விட இது மாதிரி சின்னதாக போட்டு சாப்பிட்டோம்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் அப்பப்போ ஒவ்வொன்றா சின்னதாக எடுத்து கையில் வச்சு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கிடைச்சா கூட அதிலேயே எடுத்து நீங்கள் போடலாம். நான் கையிலேயே எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கழிச்சிட்டு சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஒவ்வொன்றா அடுத்த சைடு திருப்பி போடுங்க. எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகணும், ஒரே கலரில் வரணும், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் ஒவ்வொன்றா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பாருங்கள், இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் அடுத்த சைடு திருப்பி விட்டு எல்லா சைடும் வேக வைக்கணும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல டார்க் கலர் வேணாம், ஒரு மீடியமான கோல்டன் கலர் வந்தால் கரெக்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இல்லை ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துருங்க. இந்த சூப்பரான இந்த இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ எல்லா சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது இந்த இனிப்பு பலகாரம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள். இது போல் அடுத்த பேட்சையும் போட்டு நம்ம சிம்மிலேயே வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டும் கூட இது. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், பாதி மாவு வச்சுருக்கேன். அது ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.